நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று பட்ஜெட் நிலவரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பட்ஜெட் நிலவரத்தை பற்றியும் அரசு காலி பணியிடங்களில் புதிய வழிமுறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட பக்கத்திலே பாருங்கள் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரிங்களா? பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி பக்கம் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயம் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? 4000 கோடி அதிக அளவில் கூடுதலாக முந்தைக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது அவ்வளோ. சரிங்களா? அப்போ நிச்சயம் பணி நியமனம் மேற்கொள்கிறது உறுதி. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை எப்போ அப்படின்னு பார்த்தா அப்போ தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததாக முக்கியமான தகவல், அரசு காலி பணியிடங்களில் நிரப்ப புதிய வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசாணைகளில் நிறைய திருத்தங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விவரத்தை பார்ப்போம். அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ள அதே வேளையில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்கள் மிகவும் அதிகமாக உள்ளது. ஓர் இக்கட்டான சூழலில் நாம் உள்ளோம். நடைமுறையில் உள்ள ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிக்கான முறைகளை சீரமைப்பது மிகவும் அவசியமானது. சரிங்களா? முக்கியமானது சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் உள்ள ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிக்கான முறைகளை சீரமைப்பது மிகவும் அவசியமானது. பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணியினை இந்த ஆண்டு தொடங்கியுள்ளோம். சரிங்களா? இதுதான் முக்கியமானது. பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பணியினை இந்த ஆண்டு அந்த பணியினை இந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மனிதவளம் தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை 6 மாத கால அளவிற்குள் முன்மொழிவதற்காக மனிதவள சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்படும். அரசின் தணிக்கை துறைகளை ஆய்வு செய்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான பரிந்துரைகளை வழங்கிட ஓர் ஓய்வு பெற்ற இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணி அலுவலர் தலைமையில் ஓர் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 4 மாதங்களில் தனது அறிக்கையை வழங்கும். சரிங்களா? இதில் முக்கியமானது நமக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பணிகள் மற்றும் பயிற்சிக்கான முறைகளை சீரமைப்பது மிகவும் அவசியமானது. பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஜிஓக்களில் அரசாணைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட்ஜெட் முடியறதுக்குள்ளே நிறைய அரசாணைகளில் திருத்தம் கொள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் முக்கியமாக கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு. அப்போ பணியிடம் நிரப்புறதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் உறுதியாக. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை அப்போ தெளிவாக தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கூடுதலாக ஒதுக்கியிருக்கிற ஒரு நிலையில் நமக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதே போல் அரசாணைகள்லையும் திருத்தம் செய்ய போகிறதாகவும் புதிய வழிமுறை பின்பற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.